டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 3.17 அணிகளில் நம்ம பயிற்சி மூணாவது சம் பார்க்க போகிறோம். பின்வருவனவற்றை கொண்டு 3x3 வரிசையை கொண்ட அணி ஏஐஜேயினை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க ரெண்டு நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நோட்டேஷன் என்னென்னா ஏஐஜே ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் I minus 2j அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் நோட்டேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். செகண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 3x3 வரிசையை கொண்ட அணி ஏஐஜே. 3x3 வரிசை, இப்போ வந்து அணியோட வரிசை 3x3 கொடுத்தாங்க. அப்போ அணியில் வந்து 3 அன்னோன் வேல்யூ இருக்கும். ஏபி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ. இப்போ அணியோட வரிசை இப்படி தான் இருக்கணும். அப்போது இந்த ஏஐஜே அப்படின்ற அணி, ஏஐஜேனா இந்த ஏன்ற உறுப்பில் ரெண்டு தெரியாத ஒரு எண்கள் இருக்குது. ஏஐஜே என்ற ரெண்டு தெரியாத எண்கள் இருக்குது. அந்த ரெண்டு தெரியாத எண்கள் இந்த தொடர்பை கொண்டு இந்த எண் உருவாகிறது. இதுதான் இந்த நோட்டேஷனோட அர்த்தம். அதாவது இப்போ இந்த ஏஐஜே என்ற அணியோட பொது வடிவம் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். ஏஐஜே என்ற 3x3 வரிசையை கொண்ட அணியின் பொது வடிவம். இந்த பொது வடிவம் 10ஆம் வகுப்பு புக்லேயே இருக்கும். நீங்கள் பாருங்கள், 10ஆம் புக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏஐஜே 3x3 அணியினால A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட பொது வடிவம். இந்த பொது வடிவத்திலிருந்து நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஏஐஜேன்ற ஒவ்வொரு உறுப்பையும் கண்டுபிடிச்சி அந்த ஒவ்வொரு உறுப்பையும் இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா நமக்கு 3x3 வரிசை கிடைக்க கொண்ட ஒரு அணியை நம்ம உருவாக்கலாம். ஃபஸ்ட்டு ஏஐஜே அப்படின்னா ஏஐஜேன்றது ஒரு அணி. இந்த அணியில் ஃபர்ஸ்ட் உறுப்பு A11. அப்போது அடிமானத்தில் என்ன பாருங்க, ஐனா 1 ஜேனா 1. அப்போது ஐயோட மதிப்பு 1 ஜேயோட மதிப்பு 1. இந்த ரெண்டு எண்ணையும் என்ன பண்ணுங்க, இந்த தொடர்பில் போடுங்க. அதாவது I minus 2j என்ற தொடர்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு A11 என்ற எண் கிடைக்கும். அப்புறம் ஐயோட மதிப்பையும் ஜேயோட மதிப்பையும் இந்த ரெண்டாவது உறுப்பில் இருக்கிற நம்பரில் போடுங்க. அதாவது ஐயோட மதிப்பு 1னும் ஜேயோட மதிப்பு 2னும். அதேமாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் மாற்றி போடும்போது உங்களுக்கு இந்த அணியோட மதிப்பு தெரிஞ்சிடும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஏஐஜே அப்படின்ற தொடர்பில் ஒவ்வொரு எண்ணையும் ஒப்பிடணும். அப்போது ஃபர்ஸ்ட் எண் என்னன்னா A11. A11 ஆனது I minus 2j. இதுதான் ஃபர்ஸ்ட் மதிப்பு. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஐயோட மதிப்பு 1னும் ஜேயோட மதிப்பு 2ன்னு எடுத்துங்க. ஜேயோட மதிப்பு 1ன்னு எடுத்துங்க. இப்போ 1 minus 2 into 1 இதோட மதிப்பு எவ்வளோ, 1 minus 2 into 1 2. இப்போது என்ன கிடைக்குது பாருங்க, மாடுலஸ் ஆஃப் -1. மாடுலஸ் ஆஃப் -1 என்னன்னா 1 தான். ஏன் மாடுலஸ் ஆஃப் -1 is equal to 1னா இது வந்து ஒரு மேக்ஸ் ரூல். அதாவது மாடுலஸ் ஆஃப் எனி நம்பர் is equal to சேம் நம்பர் இன் ப்ளஸ் சைன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மாடுலஸ் ஆஃப் எனி நம்பர் is equal to சேம் நம்பர், இந்த சைன் மட்டும் ப்ளஸில் இருக்கணும். இதுதான் மாடுலஸ் ரூல். அப்போது நீங்கள் 1000 -1000 மாடுலஸ் பண்ணாலும் அதோட மதிப்பு +1000 தான். இதுக்கான பதில் உங்களுக்கு இதுதான். இப்போது மாடுலஸ் ஆஃப் -1000 எப்படி +1000 ஆகும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். இது நீங்கள் பின்னாடி வர வகுப்பில் பார்ப்பீங்க. பின்னாடி வர வகுப்பில் அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போது மாடுலஸ் ஆஃப் எனி நம்பர் is equal to சேம் நம்பர் with plus sign.
இப்போ அடுத்து A12. அப்போ ஒவ்வொரு நம்பரா அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொரு நம்பரை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஐயோட மதிப்பு எவ்வளோ? 1, ஜோட மதிப்பு 2. இப்போ இதை அப்ளை பண்ணுங்க. 1 minus 2 into 2. அப்போ என்ன கிடைக்கும்? 1 minus 4 modulus of minus 3 is equal to plus 3. கிடைச்சிங்களா? அடுத்து A13 போடுங்க. modulus of 1 minus 2 into 3 equal to 1 minus 6 equal to modulus of minus 5 equal to equal to plus 5, because modulus of any number equal to same number with plus sign. அடுத்து A21 is equal to, இப்போ ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 ன்னு போடுங்க. அப்போ 21 வரப்போ ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 1. அப்போ 2 minus 2 into 1 equal to 2 minus 2 equal to 0. Modulus of 0 is equal to 0. புரியுதுங்களா? அப்புறம் A22. Modulus of 2 minus 2 into 2 equal to 2 minus 4 equal to modulus of minus 2 equal to plus 2. Any number, அதாவது modulus of any number is equal to same number with plus sign. அடுத்து A23 என்னன்னா modulus of 2 minus 2 into 3 is equal to 2 minus 6 equal to minus 3 equal to plus 3. கரெக்டா போடுறோம் பாத்துங்க. A23 இங்க 2 அப்ளை பண்ணிட்டோம். 2 into 3, 2 minus 6 is equal to minus 3 equal to minus 3. What is the minus 3 equal to plus 3? Okay. Two into 3 is equal to 2 minus 2 into 3. 6 இங்க 4 வரும். நல்லா பாருங்க. 2 minus 6 equal to 4 equal to plus 4. நல்லா கவனமா போடுங்க. இந்த மாதிரி பிழைகள் நிறைய வரும். பிளஸ் மைனஸ் ஆட் பண்றதுல பிழை வரும். அதனால கொஞ்சம் தெளிவா போடுங்க. அப்புறம் 3 1. Modulus of 3 minus 2 into 1 equal to 2 ones are 2, so 3 minus 2 equal to modulus of 1 equal to 1. அடுத்து பாருங்க A32. 3 minus 2 into 2, 3 minus 4 equal to modulus of minus 1 equal to plus 1. Modulus of any number is same number with plus sign. அடுத்து A33. Modulus of 3 minus 2 into 3 equal to modulus of 3 minus 6 equal to modulus of minus 3 equal to plus 3. எப்போ நமக்கு aij என்ற உறுப்புல இருக்கிற பொது வடிவ எண்களை பயன்படுத்தி நாம இந்த 9 உறுப்புகளை கண்டுபிடிச்சோம். அப்போ aij இன் 3x3 வடிவத்தில் இதுல அப்படியே அந்த நம்பர் எடுத்து a1 ன்னா என்ன எழுதுங்க. அப்போ aij அப்படின்ற அணி என்ன கிடைச்சது நமக்கு? ஃபர்ஸ்ட் உறுப்புன்னா இந்த aij தான் நமக்கு a என்ற அணி. அப்போ என்ன உறுப்பு கிடைச்சிருப்பாங்க? a11 என்னது? 1. a22 என்னது? a12 3, a13 5, a21 அப்படியே பார்த்துக்கங்க 0 2 4. அப்படி அப்புறம் பாருங்க 31 வந்து 1 1 3. இதுதான் நமக்கு
ஏஐஜியோட 3x3 கொண்ட வரிசை கொண்ட அணி ஏஐஜியின் 3x3 வரிசையை கொண்ட அணி வந்து இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனை கொண்டு நம்ம இந்த அணியை உருவாக்கியிருக்கோம். இப்போ இதே சம்மில் இருக்கிற செகண்ட் டிவிஷனை நம்ம அடுத்த வீடியோவில்